ஹலோ பேரண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசியிருந்தோம். அத ஒரு சீரீஸா குடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த பார்ட்ஸ் எப்போ போடுவீங்க அப்படிங்கிறதையும் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ என்கொயரி பண்ண அத்தன பேருக்கும் என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்னதுதான். ஒரு ஒர்க்கிங் மெமரிய டெவலப் பண்றதுக்கு 5 பிராக்டிகலான ஏரியாஸ் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம வெரி பிராக்டிகல் மெத்தட்லயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத அழகா டெவலப் பண்ணலாம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காக்னிஷன்ல அந்த ஓவர்லோட் குடுக்கறத வந்து ரெடியூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நாம என்னலாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் ஒர்க் நீங்க பண்ண வைக்கிறீங்க குழந்தைய. அப்போ நீங்களாவே பேக்க ஓப்பன் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் நோட் எடுத்து இதுதான் சொல்லியிருக்காங்க அந்த பேஜ தொறந்து ஏன்னா, இதெல்லாம் அவன்கிட்ட சொன்னாலோ, இல்ல அவள்கிட்ட சொன்னாலோ, அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இல்ல வந்து ரொம்ப நேரம் டைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பொறுமை தாங்காம நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, எடுத்து அந்த விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ இதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க நடக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய மேத் நோட்ட எடுத்துக்கோ. ஸோ இதுல இந்த பேஜ எடு. ஸோ இதுல இன்னைக்கு இந்தந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இப்ப நம்ம பண்ணுவோம். ஸோ 3 விஷயம். நோட்ட எடுக்கணும், அந்த பேஜ ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சம்மோ என்ன சம்மோ அந்த சம்ம பார்க்கணும். ஸோ இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பொறுமையா சொல்லி, அந்த குழந்தையே திங்க் பண்ணி செய்யறதுக்கான ஸ்பேஸ் நம்ம குடுக்கணும். ஏன்னா, எப்பவுமே வந்து மைண்ட்ல ஓவரா ஸ்ட்ரெஸ் லோட் ஆகும்போது, அந்த ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிறது சரியா ஃபங்ஷன் ஆகாது. ஈவன் அடல்ட்ஸ்க்கே அப்படித்தான். அப்போ குழந்தைங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அந்த பிரஷராலேயே அது என்ன ஆயிடும் அப்படின்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாலேயே அந்த ஒர்க்கிங் மெமரி ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ 2வது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த முழுசா பண்றத விட பிரிச்சு, பிரிச்சு பண்ண வைக்கிறது. ஒரு 3, 4 ஹோம் ஒர்க் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஹோம் ஒர்க் எடுத்தீங்கன்னா, அதுவே அவங்களுக்கு ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்க பார்ட் எல்லாம் இப்ப பண்ணிடலாம். லேட்டர் ரைட்டிங் பார்ட்லாம் அப்புறமா பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வர மாதிரி பிரிச்சு, பிரிச்சு அந்த விஷயத்த வந்து செய்ய வைக்கிறது. ஒரு ஒர்க் ஷீட்டே இருந்தாலும், ஒரு 4 பக்கம் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எது ஈஸி, அவங்க எது என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு சரியா பண்ணக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தா, அத முதல்ல முடிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாரி ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஓவர் திங்கிங் பண்ணாம, இல்ல ஒரு விஷயத்த யோசிக்கிறதே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்காம நம்ம பண்ணும் பொழுது, அந்த ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிறது அழகா அந்த இடத்துல வேலை செய்யும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து முதல்ல ஒரு பிளான் இருக்கணும். என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறோம்? அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ, அதோட சேர்த்து அந்த விஷயத்த செய்ய வைக்கிறது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படிக்கிற குழந்தைகிட்ட வந்து படிக்கிறதுனாலே வந்து அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு சொல்ற ஒரு குழந்தைக்கு, கலரிங் பிடிக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள கொஞ்சம் கலர் பண்ண வச்சுட்டு, அத அப்படியே பாதியிலேயே கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் படிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த கலர கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த மாரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆவலையும் கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிடிச்ச விஷயத்தோட சேர்த்து பண்ணும் பொழுது, இது ஒரு லாங் ரன்க்கு நம்மளால இத எடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேரண்ட் ஆகிய நாம வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுக்கும் பட்சத்துல, இந்த திங்கிங் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம செய்யும் பொழுது, அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ நம்ம ப்ரொவைட் பண்ணும் பொழுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிறது அழகா வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப இந்த வீடியோல இந்த காக்னிஷன் பார்ட்ல ஓவர்லோட் இல்லாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அடுத்த வீடியோக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. ஸோ அடுத்த பார்ட் என்ன? விஷுவல் ரிலேட்டடா என்ன மாரி வொர்க் எல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒர்க்கிங் மெமரி அழகா வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். தேங்க் யூ. ஹேப்பி பேரண்டிங்.